இதில் 6 வருஷமாக இருக்கேன். யூடியூபே சொல்லிடுச்சு. யூடியூப்பில் அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் என்ன சார்ந்த விஷயங்கள் நான் நிறைய பேசியிருக்கேன். ஆனால் என்னோடய வீட்டில் ஒரு சிக்கலான சூழல், யாருக்கா உடம்பு சரியில்லை அப்படின்னா அதை துன்பியல் சம்பவமாக நான் இங்கே காட்டணும்னு விரும்ப மாட்டேன். அதை ரொம்ப கேஷுவலாக கடத்திட்டு போயிடுவேன். மனசையும் அப்படி தான் வச்சுருக்கோம். ஏன்னா அது துன்பியல் சம்பவம் அப்படின்னு நினச்சோம்னா நம்மளால் அடுத்து உண்மை செய்ய முடியாது, அப்படியே ஸ்டக்காகி நின்றுவோம். அதனால் மனசையும் அந்த மாதிரி தான் செட் பண்ணி வச்சுருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு சாட் பார்த்தேங்க. ஒருத்தர் ப்ரைவேட் சாட், இப்போ நிறைய ப்ரைவேட் சாட் இதில் வந்துட்டுருக்கு ஃபேஸ்புக்கில். அவங்களே போஸ்ட் மாதிரி போட ஆரம்பிச்சிட்டாங்க. யாருக்கிட்டே அவர் யாருக்கோ உடம்பு சரியில்லை போல், அவர் எங்கிட்ட திருப்பூர் பக்கம் இருக்கார் போல். கோயம்புத்தூர் திருப்பூர்ன்ற வார்த்தை அதில் பயன்பாட்டில் இருக்குது. யாருக்கோ உடம்பு சரியில்லை போல். உடனே இவர் அவர்கிட்ட என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. அவர் ராமநாதபுரத்தில் யாரும் சொந்தக்காரங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி, கோயம்புத்தூரில் ராமநாதபுரம் அப்படின்னு ஒரு ஏரியாவுக்கு பேருங்க. அதை தான் அவர் சொல்லியிருக்காரு. ராமநாதபுரத்தில் ஒரு ஆஸ்பத்திரியில் இருக்கார் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. வாய்ஸ் மெசேஜில் சொல்லியிருக்காரு. உடனே இது எந்த ஹாஸ்பிட்டல்னு இவர் கேட்குறாரு. அப்போ அவர் அட்ரஸ் அனுப்புகிறாரு, ஃபோன் நம்பர் கேட்குறாரு, ஃபோன் நம்பர் அனுப்புகிறாரு. எதுனா ஒன்றா எனக்கு சொல்லுங்கள், எதுனாலும் நான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிடுறாரு. அப்புறம் பார்த்தா மறுபடியும் அவர் ஏதோ மெசேஜ் பண்ணுறாரு. அவர் சொல்லிட்டார், எல்லாம் முடிஞ்சிருச்சுப்பா அப்படின்ட்டு. யாரோ இறந்துட்டாங்க அவருக்கு நெருக்கமானவங்க. அச்சோ, நான் இப்போ கமுதிக்கு போயிட்டுருக்கேன், கமுதியில் இருக்கேன், என்னால் வர முடியலை அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. நம்மளோட வேலைகளை நல்லா கவனிச்சுக்கிட்டே இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துக்கு நம்ம வருவோம் அப்படின்னு இன்னொருத்தவங்களை நம்ப வச்சு அந்த பக்கம் நம்ம போகாமல் இருந்துகிட்டே அதுக்கு ஒரு காரணம் சொல்லி சாரி அப்படின்னு அது வருத்தப்படுற மாதிரி ஒரு வேலை பண்ணுறோம். அதையும் போஸ்ட்டாக எடுத்து போடுறாங்க. கீழே ரிப்பு ஆர்ஐபியாக போட்டு விடுறாங்க. அப்புறம் என்ன ஆச்சுன்னு சிலர் கேட்குறாங்க. என்னடா இப்படிலாம் உங்களுக்கு நேரம் வெட்டியாக பண்ணணும்னு தோணுதா அப்படின்னு நமக்கு வருது மனசுக்கு. அதில் கமுதின்ற வார்த்தையை பார்க்க வந்தேன். சரி, கோயம்புத்தூர் டு கமுதி மேப்பில் 6 மணி நேரம் காட்டினாலும் 7 மணி நேரம் ஆகிடும். அவ்வளோ தூரத்தில் இருந்துக்கிட்டு ஏதோ பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு நடிச்சிருக்கேன் பாருங்கள். அப்படி தோணுச்சு. எங்கள் அம்மா இறந்து போட்டப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க அதை தான் சொன்னாங்க. இந்த மாதிரி இறந்துட்டாங்கன்னு சொல்லவும் அந்த மாதிரி எதனா ஹெல்ப் என்ன கேளுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க என்ன நினச்சாங்க தெரியல, காசு கேட்பே நினச்சாங்கன்னு தெரியல. சரின்ட்டு பேசாமல் இருந்துட்டு, ஆனால் அவங்க ஹெல்ப் வேணா கேளுங்கன்னு சொன்னதுக்காண்டி அவங்க ஒரு வேளை வருவாங்களோ அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். வரவே இல்லை. அதுக்கப்புறம் அதை பற்றி விசாரிக்கவும் இல்லை. அப்படியே அந்த பொழுதுகள் போயிடுச்சு. நல்லா தான் இருக்குது.